இதனிடையே திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோனா பகுதியில் கடல் அலையின் சீற்றத்தால் கருவாடு காய வைக்கும் பரன்கள் அலையினால் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளது. சுமார் 150க்கும் மேற்பட்ட கருவாட்டு கடைகள் கரையோரத்தில் உள்ள பரன்கள் அலைகளில் அள்ளுண்டு செல்லப்பட்டதுடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தமக்கு நஷ்டஈடு நிவாரண உதவிகளை வழங்குமாறு கருவாட்டு வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதனால் எங்களுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டதால் இந்த கருவாட்டு போட்டு வியாபாரம் செய்யும் அனைவருக்கும் என்னாச்சும் அரசாங்கம் ஒரு வாழ்வாதாரம் தந்து எங்களுக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் நஷ்டமான நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம். கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் உடஞ்சி பேத்திக்கு இதெல்லாம் தேர்றதுக்காக எங்களோட கையில் உள்ள முதல்லாம் பேத்திக்கலாம்.